Good morning students. ஸோ போன கிளாஸ் வந்து நம்ம சாப்டர் 2 பார்த்துருக்கோம். ஸோ சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நோட்ஸ் வாங்காமல் இருக்கீங்க. ஸோ ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஸ்கூல்லேருந்தும் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ இதுக்காக என்ன பண்ணால் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ யார் யாருக்கு நோட்ஸ் இல்லையோ பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரைவேட் சாட்டில் வந்து கேளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காமனாகவோ இல்லைன்னா நான் குரூப்லேயே கூட காமனாக உங்களுக்கு நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நோட்ஸ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ நோட்ஸ்லேயே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கேளுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கோப்பிங். ஸோ ஸ்கோப்பிங் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஓரியன்டாக வரும்போது ஸ்கோப்பிங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து தெரிஞ்சுருக்கணும். ஸோ எந்த இதுக்கு வந்து ஸ்கோப் கொடுக்குறாங்க, ஸ்கோப் மீன்ஸ் என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸில் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லுவோம் இல்லையா அவுட்புட்டுக்காக. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ சேம் வந்து ஒரே ப்ரோக்ராமில் ஏன்ற வேரியபிளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இன்னர் பிளாக்கில் வந்து ஏக்கு வந்து 5 கொடுத்துருக்கலாம், அவுட்டர் பிளாக்கில் வந்து 10 கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேம் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் எப்படி வந்து அதற்கான ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? அதற்கான ஸ்கோப் அப்படின்னா அதற்கான விசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது, அந்த வேரியபிளோட வாழ்நாள் தன்மை கூட சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த வேரியபிள் இப்போ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா லோக்கல் பார்ட்டில் மட்டும்தான் அதோட எக்ஸிக்யூஷன் பார்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கோப் வந்து எப்படி இருக்குது அதை பார்க்குறது தான் வந்து ஸோ இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். Scope refers to the visibility of variables, parameter and function in one part of program to another part of same function. ஓகேவா? ஸோ ஒரு சேம் ஃபங்க்ஷனில் வந்து வேரியபிள்ஸ், பேராமீட்டர், ஃபங்க்ஷன் இது எதுவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனோட ஸ்கோப் எது அளவுக்கு இருக்கும், அதோட பிளாக் முடிகிற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப் இருக்கும். ஓகேவா? பேராமீட்டர் அப்படின்னாலும் பேராமீட்டர். ஸோ அங்கே எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தான் அந்த விசிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள்ஸில் வந்து குளோபல், இன்னர் அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி அதோட விசிபிலிட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ எதோட விசிபிலிட்டி சொல்கிறாங்க? 3 இது: வேரியபிள், பேராமீட்டர், ஃபங்க்ஷன். ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கு இங்கே தியரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். So normally every variable defined in the program has global scope. Once you defined, every part of your program can be accessed the variable, but it is good practice to limit the variable scope to a single definition. So நீ வந்து காமனாக வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்ஸ் ஈக்குவல் டு 10 இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங் வேரியபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீ காமனாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடிச்சோடனே ஃபஸ்ட் லைனில் செகண்ட் லைனில் கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றாங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக எப்படி எடுத்துக்குவோம், குளோபல் வேரியபிளாக வந்து எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஒரு என்டையர் ப்ரோக்ராமுக்கும் அதோட வேல்யூஸ் வந்து அதே வேல்யூஸில் வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? இல்லை உனக்கு வந்து வேல்யூஸ் வந்து டிஃபராக வேணும், எனக்கு இன்னர் பிளாக்குக்கு வந்து வேறு வேல்யூஸ் வேணும், அவுட்டர் பிளாக்கு வேறு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னர் பிளாக்குக்கு ஸோ அந்த இதுக்கு வந்து டிஃபர் பண்ணி போகும்போது திஸ் த வே சேஞ்ச் இன்சைட் த ப்ரோக்ராம் cannot affect the variables on the outside of the function in unexpected way. ஸோ நம்ம வந்து இன்னர் பிளாக்கில் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம், அவுட்டர் பிளாக்கில் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம். இது அஃபெக்ட் ஆகுமானா ஆகாது. ஓகேவா? கரெக்டாக எந்தெந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுமோ அதுக்கான அவுட்புட் வந்து உனக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் ஸ்கோப். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிளோட விசிபிலிட்டி. ஓகேவா? அதோட ஆக்டிவிட்டி பார்ட் எது அளவுக்கு இருக்கும் அதுதான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? To understand the scope of variable in the programming language, it is support to learn about the variable really are.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு வேரியபிளோட பார்ட் வந்து எதளவுக்கு இருக்குது அப்படின்றது, அதாவது அந்த விசிபிலிட்டி மோட் வந்து எதளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு வேரியபிள் அப்படின்னா என்ன அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ வேரியபிள்னால் இப்போ எனக்கு என்னது, இன்டீஜர் போட்டு இன்டீஜரில் வந்து நான் இப்போ நம்முன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து 10 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இன்டீஜர்ன்றது இங்கே டேட்டா டைப்பு, நம்மன்றது என்னது ஒரு வேரியபிளோட நேம். ஓகேவா, ஸோ இந்த வேரியபிளோட நேம் வந்து இப்போ நான் இதை ஒரு லூப்புக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேரியபிளோட விசிபிலிட்டி பார்ட்டு, அந்த வேரியபிள் நம்மன்ற வேரியபிளுக்கு 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட பார்ட்டு எதளவுக்கு இருக்குன்னா இந்த லூப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். லூப்புக்கு வெளியே இருக்குமானா இருக்காது. லூப்புக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த மெமரி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கவனிங்க. ஸோ நம்ம வந்து எப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோமோ, வேரியபிள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட மெமரி லொக்கேஷனில் இதுக்கான இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மன்னு வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா, நம்மன்ற ஒரு மெமரி லொக்கேஷன் ஆட் ஆகும். அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 10ன்னு வேல்யூ ஸ்டோர் ஆகும். மெமரி லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷமே. எந்த வேரியபிள்ஸ் எந்த இதுனாலும் ஃபஸ்ட்டு என்ன, அது ஒரு மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன வேரியபிள் நேம் வச்சுருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் வந்து அந்த மெமரி லொக்கேஷனுக்கு எடுத்துக்கும். வேல்யூஸ் வந்து கரெக்டாக என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸை வந்து எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தானே நடக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு இதுக்கோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா கோலன். ஓகேவா, ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோலன் வச்சுட்டு கோலன் இஸ் ஈக்குவல் டு வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கீழே உங்களுக்கு ப்ரோக்ராம் போகிறப்ப தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூஸோ ஏதோ இது நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்ன வைப்போம் அப்படின்னா கோலன் வச்சு வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். இப்போ ஏ கோலன் ஈக்குவல் டு 10. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஏக்கு வந்து இந்த இதை வந்து அசைன் பண்ணுறோம். ஏக்கு எதை அசைன் பண்ணுறோம், 10ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேவாப்பா, தென் இந்த மாதிரி அசைன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணுறதுக்கு என்ன, அந்த பாத்தை ஃபைன் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேப்பிங். அதோட பைண்டிங் பாத்தை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேப்பிங். மல்டிபிள் வேரியபிள் கேன் பி மேப்ட் வித் த சேம் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து அதோட பாத், அதாவது கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு என்னது சொல்கிறாங்க அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The process of binding a variable name with the object is called mapping. ஸோ வந்து ஒரு வேரியபிளோட நேம் வந்து கரெக்டாக ஆப்ஜெக்ட் கூட மேப் ஆகுறது இல்லையா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பைண்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த வேரியபிள் கூட பைண்ட் ஆகுது, அதோட வேல்யூஸ் என்னன்ற அதை பார்க்குறது தான் என்னது அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. is used in the programming language to map the variable and object. ஸோ நம்மளுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மேப் ஆகுதுன்னு பார்க்க வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவாப்பா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் ய ட்ராக் ஆல் த மேப்பிங் வித் த நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேப்பிங் வச்சு ட்ராக் பண்ணிக்க, அதாவது எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் மேப்பிங் நேம் ஆஃப் த வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அந்த வேரியபிள் டு ஆப்ஜெக்ட் வந்து வேரியபிள்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி மேப் ஆகுது, ஸோ எங்கேருந்து எங்கே வந்து கண்டெயின் ஆகுது, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே இதுவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏவுக்கு வந்து 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிக்கு ஏவோட வேல்யூவே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பிக்கு ஏவோட வேல்யூவே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு மேப்பிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஏவுக்கு வந்து 5ன்னு அசைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ ஏக்கு வேல்யூ 5ன்னு அசைன் ஆயிடுச்சு. தென் செகண்ட் லைனில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பிக்கும் வந்து ஏவோட வேல்யூவே அசைன் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பிக்கும் என்ன தான் வேல்யூ அசைன் ஆகுது, 5ன்ற வேல்யூஸ் தான் வந்து அசைன் ஆகுது. ஓகேவாப்பா, ஸோ ஏக்கும் வந்து 5, பிக்கும் உனக்கு 5ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ எப்படி வந்து மேப் ஆகுது, மேப்னா ஒன்றும் இல்லையா, ஸோ இங்கேருந்து இதுக்கு வந்து இந்த வேல்யூஸ் அசைன் ஆகுது. ஸோ அதுதான். ஓகேவா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து சேம், ஏவோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். ஆனால் அகெயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் ஏக்கு வந்து 3ன்னு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏக்கு என்ன பண்ணிட்டாங்க, 3ன்னு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீ பியோட வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னவாகுது, ஏவோட வேல்யூ 5 ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ பிக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும் பார்த்தீங்கன்னா 5 தான் அசைன் ஆகும். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏவோட வேல்யூ வந்து 5 தான் இருக்குது. ஸோ பிக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து உனக்கு என்ன ஆகும், ஏவோட வேல்யூ தானே அசைன் ஆகும். ஸோ 5ன்னு அசைன் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏவை. ஓகேவாப்பா, ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுதா. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க வேல்யூஸ் என்னது, நம்மளுக்கு ஏக்கு வந்து 3ன்னு இருக்குது, பிக்கு வந்து 5ன்னு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே மேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏக்கு வந்து 3ன்னு நம்மளுக்கு மேப் ஆகிருக்கும், பிக்கு வந்து 5ன்னு மேப் ஆகிருக்கும். The scope of a variable is the part of the code where it is visible. ஸோ வந்து ஒரு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், அதாவது அந்த வேரியபிளோட விசிபிலிட்டி பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது எதளவுக்கு இருக்குது, அந்த பிளாக் வந்து எதளவுக்கு இருக்குது, அதோட கரண்ட் வேல்யூ என்ன, ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்களா, ஸோ டிஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா A:=7. ஓகேவா, A:=7. ஸோ நீங்கள் C++ அதிலலாம் என்ன படிச்சிருப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா கீழே வந்து ஓப்பனிங் பிரேஸு க்ளோசிங் பிரேஸ்லாம் இருக்கும் இல்லையா. பட் பைத்தானில் வந்து அதெல்லாம் இருக்காது. பட் பைத்தானில் ஓப்பனிங் பிரேஸு க்ளோசிங் பிரேஸு அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பைத்தானில் அப்போ எப்படி மேம் கண்டுபிடிப்பாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது, எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி கேப் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து உனக்கு ஒரு ஸ்பேஸ் அலகேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பார்ட் எதளவுக்கு இருக்குன்னா, இதில் ஒரு ஸ்டெப்பு கேப் விட்டுட்டு அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டெப் போட்டுட்டு மீல இருக்க கண்டிஷன் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த 3 லைன் வந்து இந்த ஃபங்க்ஷனோட பார்ட். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனோட பிளாக்குன்னு அர்த்தம்.
இல்லை சப்போஸ் இந்த 3 லைனுக்கு அப்புறம் இன்னொரு பார்ட் வந்து வெளியே வருது அப்படின்னா இது வந்து அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது அடுத்த லைன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அர்த்தம். ஓகேவா? இதோட விசிபிலிட்டி பார்ட் எதளவுக்கு இருக்கும், இதுலேருந்து இதளவுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு அர்த்தம். ஓகேவாப்பா? ஸோ C++ல் வந்து நீங்கள் லூப்பு இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நீ எவ்வளோ ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸை வந்து அமுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஃபங்க்ஷன் விசிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்த அப்படின்னா எக்ஸு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்டர் எக்ஸ் வேல்யூ. எக்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, அவுட்டர் எக்ஸ் வேல்யூ. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது குளோபல். ஓகேவா? நீ குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு இருக்கிறதுனால வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னர் வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்னர் வேரியபிள், ஸோ இது வந்து அவுட்டர் வேரியபிள். புரிஞ்சாப்பா? 2 எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து இன்னர் பிளாக்கு, இன்னொரு வந்து அவுட்டர் பிளாக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லணும்னா இன்னர் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த பிரிண்ட் அவுட் நம்மளுக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 4 and 5 வந்து டிஸ்பிளே த ரிசல்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அதாவது 4th லைனும் 5th லைனும் என்னது, டிஸ்பிளே த ரிசல்ட்டுக்காக நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எது நம்மளுக்கு அவுட்புட்ஸில் விசிபிள் ஆகுதுன்னு பார்த்து அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. செகண்ட் தான் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது, இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து விசிபிலிட்டி பார்ட் இருக்கும். So above the statement give the different output because the same variable name வந்து x. ஓகேவா? ஸோ அதோட ஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னா one inside the function display, another is the upper level, அதாவது outer x வேரியபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால இது வந்து எப்படி மேம் டிஃபைன் பண்ணுறாங்க, ஏன் இன்னர் பிளாக் வராமல் அவுட்டர் பிளாக் வந்துடுச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா LEGPன்னு ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. LEGPன்னு ஒரு டிசைடு இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைடு லூப்பை வந்து ரூல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி எது வந்து ரெசல்யூஷன் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கும். ஓகேவா? அதாவது எந்த வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வரணும், எது செகண்ட் வரணும், எந்த லெவல் வந்து தேர்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கோப் எந்தெந்தோட ஸ்கோப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஹைராரிக்கல் வேல வந்து கரெக்டாக வரும். ஸோ என்ன ஆர்டர் சொல்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அந்த ஆர்டரில் வந்து உனக்கு ஸ்கோப் விசிபிலிட்டியோட இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ LEGP அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல் என்க்ளோஸ்டு குளோபல் பில்டின். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா LEGP. ஓகேவாப்பா? லோக்கல் என்க்ளோஸ்டு குளோபல் பில்டின். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லோக்கல் அப்படின்னா என்னதுன்னா இன்சைட் ஃபங்க்ஷன். லோக்கல் அப்படின்னா என்னது, இன்சைட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். என்க்ளோஸ்டு அப்படின்னா நெஸ்டட். ஓகேவா? நெஸ்டட் ஃபங்க்ஷன் கண்டென்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு சப் ஃபங்க்ஷன் வந்து இருக்கிறது. குளோபல் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ வெளியே அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பில்டின் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இல்லாத ஒன்றை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டர் லைனுக்கு நம்ம ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே ப்ரோக்ராமுக்கே மேலே வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ளோஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள்
C++லாம் வந்து நம்மளுக்கு மேத் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா மேத்தை மட்டும் நம்ம வந்து ஹெட்டருக்கு கீழே வந்து கால் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாரு, லோக்கல் பார்ட்டோட லெவல் வந்து இது, அடுத்து என்க்ளோஸ்டு, அடுத்து குளோபல்டு, அடுத்து தான் வந்து என்ன வரும் உனக்குன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வரும். ஓகேவாப்பா. ஸோ இந்த ஆர்டரில் வந்து எனக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியே அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் என்ன மேம், லோக்கலு, குளோபலு, என்க்ளோஸ் என்னென்னு சொன்னீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிறதுல வந்து பாருங்கள், மேலே இருக்க இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். சேம் அதே மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப்பும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா LEGBன்னு. ஸோ அதுதான் 4 டைப்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் ஸ்கோப். ஸோ இது வந்து என்னதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கரண்ட் ஃபங்க்ஷன். லோக்கல் ஸ்கோப் வந்து என்னதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா. Always the functions will be the first look up for the variable name. It is local space only if it is does not define their out scope of checked. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுமா, லோக்கலோட வேரியபிள் இருக்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இன்னர் பிளாக் வந்து செக் ஆகுது. ஸோ அந்த இன்னர் பிளாக்கில் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். அவுட்டர் அதாவது குளோபலில் வந்து சேம், இப்போ ஏவை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு டவுட் வரலாம். பட் உங்களுக்கு இன்னர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்னர் பிளாக்கில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் சென்ட் ஆகும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன். அடுத்து வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன் என்னது, ஏவுக்கு வந்து 7 வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. தென் ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்ன வேல்யூ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், 7ன்ற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஏன்னா இது இன்னர் பார்ட். ஸோ இன்னர் பார்ட்டில் என்ன வேல்யூஸோ அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஓகேவாப்பா. தென் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் வேரியபிள் ஏனே யூஸ் பண்ணியிருக்காங்களா. பட் குளோபலில் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். குளோபலில் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னரில் வந்து 7 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா. நான் எப்படி குளோபல் இன்னர்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையா, இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது அதுக்கு அடுத்த பார்ட். ஓகேவா. ஸோ அதனால தான் சொன்னேன் இது வந்து குளோபல், இது இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரிண்ட் ஏன்னும் போது இன்னர் பிளாக்ல என்ன வேல்யூ 7. ஸோ 7ன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இன்னர் பிளாக்ல என்ன வேல்யூ 7 இருக்குது. ஸோ 7 வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அப்படின்னா டிஸ்ப் 1ன்னு இருக்கா, அது டிஸ்ப் 1ன்றது மெம்பர் ஃபங்க்ஷன். அந்த இதோட மெம்பர் ஃபங்க்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னு கொடுக்கும்போது உனக்கு இந்த வேல்யூ எடுத்துக்குமானா எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா இது குளோபலோட வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணோம். ஓகேவா. ஏன்னா இன்னர் பிளாக் அதோட முடிஞ்சிட்டு இது வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு வந்துருச்சு இல்லையா, அப்போ வந்து இது அவுட்டர் பிளாக்கோட சேர்ந்துடும். ஸோ அவுட்டர் பிளாக்கோட வேல்யூஸ் என்னது 10. ஸோ நம்மளுக்கு வந்து 10 வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே தியரியாக கொடுத்துருப்பாங்க. என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப், அதாவது நெஸ்டட் லூப் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து என்க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. A variable which is declared inside a function which contain another function defined within it. The inner function can be also access the variable of the outer function. The scope is called enclosed scope. ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. நெஸ்டட் லூப் இருக்கு இல்லையா, இப்போ நெஸ்டட் லூப்பில் வந்து அந்தந்த பார்ட்டுக்குரிய ஃபங்க்ஷன் தானே அக்சஸ்பிள் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்ப்னு கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்போட மெம்பர் ஃபங்க்ஷன் தான் என்னது அப்படின்னா disp1. ஓகே, அதில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்து அப்படின்னா disp1 அகெயின் கால் பண்ணுறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னர் பார்ட்டு, இது அவுட்டர் பார்ட். ஓகேவா? இது இன்னரு, இது வந்து அவுட்டர். ஸோ இங்கே பார்த்து அப்படின்னா 2 பிரிண்ட் அவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஏ, தென் பிரிண்ட் பி. ஓகேவா? இதுக்கு காமனாகவே என்ன கொடுத்துட்டாங்க, இந்த அவுட்டர் பாக்ஸில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்னர் பிளாக் பாருங்கள். இன்னர் பிளாக்ல இன்னர் பிளாக்ல வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்களா? இன்னர் பிளாக்ல உங்களுக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஏ மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஏவோட வேல்யூஸ் வந்து கொடுக்கல. சரியா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னர்லேருந்து நம்மளுக்கு அடுத்ததாக இருக்க அவுட்டர் பார்ட் வருது. அவுட்டர் பார்ட்டில் 10ன்னு இருக்கா? ஸோ இந்த ஏவோட விசிபிலிட்டி மோடு எதளவுக்கு இருக்கும், இந்த பாக்ஸ் அளவுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த ஏ 10ஓட விசிபிலிட்டி மோடு எதளவுக்கு இருக்கும், இந்த பாக்ஸ் அளவுக்கு இதோட விசிபிலிட்டி மோடு இருக்கும். ஓகேவா? எந்த ஏவுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏவுக்கு. சரியாப்பா? ஸோ அதனால் இந்த ஏவோட வேல்யூவே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். தென் அகெயின் வந்து இங்கேயும் பிரிண்ட்டு ஏன்னு கொடுக்கும்போது இங்கேயும் என்ன தான் பிரிண்ட் ஆகும், 10ன்னு இருக்கிறதுனால இங்கேயும் 10ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் உனக்கு இங்கே வந்து ஏவுக்கு வந்து ஃபைன் கொடுத்துருக்காங்க, இன்னர் பிளாக்ல ஃபைன் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு உனக்கு 5ன்னு வந்திருக்கும், அடுத்து 10ன்னு வந்திருக்கும். புரிஞ்சாப்பா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். disp1 வந்து எதை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா டிஸ்ப்லேருந்து வர்றது தான் என்னது அப்படின்னா disp1. ஓகேவா? the variable a defined in disp, இந்த வேரியபிளை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா disp1ல் வந்து அந்த வேல்யூவோட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இது மெம்பர்ஷிப் டு டிஸ்ப், ஏன்னா இது வந்து என்ன ஆகுது, மெம்பர்ஷிப் வந்து வச்சுருக்கிறதுனால இந்த வேல்யூஸோட இதை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் வந்து மெயின். இதோட மெம்பர் ஃபங்க்ஷன் தான் என்னது, disp1. ஸோ வேல்யூஸ் என்ன எடுத்துக்க அப்படின்னா இந்த 10ஓட வேல்யூஸை இங்கே எடுத்துக்குது. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது புல்டின் ஸ்கோப். புல்டின் ஸ்கோப் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இன்டர்பிரேட்டராக இருக்கும், ஒரு கம்பைலர் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா பில்டின் அப்படின்னு கொடுப்போமா இல்லையா? ஸோ இது வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு மேலே அவுட்டர். ஓகேவா? ப்ரோக்ராமுக்கே மேலே வந்து கொடுத்துருவோம். அதாவது அந்த ஹெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹெட்டிங். ஸோ அந்த ஹெட்டர் பார்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த பில்டின், அதாவது மாடுல் ஸ்கோப் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அங்கேயும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன், இப்போ மேத் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு பில்டின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா, நம்மளுக்கு ஒரு தடவை ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுவோம் இல்லையா, ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போதே ஸ்டார்டிங் ஹெட்டரில் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் C++ வந்து conio.h studio.hலாம் கொடுத்து அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து உனக்கு அதோட இது வந்து கெட் ஆகி வச்சு கொடுத்து தானே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹெட்டர் பார்ட் ரீட் பண்ணும்போதே இந்த பில்டின் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இப்போ மேத்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை எல்லாத்தையும் வந்து பில்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ லைப்ரரி ஃபைல் அசோசியேட்டட். ஓகேவா? லைப்ரரி ஃபைல் அசோசியேட்டட். ஸோ இது வந்து லைப்ரரி ஃபைல், அதாவது அந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில்ட் பண்ணுறோம்.
எங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னா ஸோ அவங்க சம் லைப்ரரிஸ், அதாவது அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது அளவுக்கு இன்னைக்கு டாபிக் போதும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.